எல்லாம் அல்ல எங்களூர் செவ்வாய்ப்பட்டியிலிருந்து அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ பத்ரகாளியம்மனுடைய அருளாசியோடு இன்று சோதிட அனுபவத்திற்கு பலன் சொல்லும் முறை அப்படிங்கிற தலைப்பில் ஏதாவது ஒரு உதாரண ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு விளக்குவது என்னுடைய வழக்கமான ஒன்று. அந்த வகையில் இன்றைக்கு அரசு வங்கித்துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் நன்றாக சம்பாதிக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு திருமணம் 30 வயதை தாண்டியும் திருமணம் நடக்கலை. இவருக்கு எப்படி கவர்மெண்ட் வேலை கிடைச்சது, அரசு வேலை, அது ஏன் வங்கித்துறையில் கிடைச்சது, ஏன் இன்னும் இவருக்கு திருமணம் ஆகலை, இது போன்ற விஷயங்களுக்கு இந்த உதாரண ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு நம்ம விளக்கலாங்கிற ஆர்வத்தில் வந்திருக்கிறேன். எப்பவுமே திருமணம் காலதாமதம் ஆகுதுன்னா அடிக்கடி சொல்கிற விதி தான். 1 அப்படிங்கிறது சாதகர், 2 அப்படிங்கிறது குடும்பம், அவருக்கு வரக்கூடிய குடும்பம், 7ங்கிறது அவருக்கு வரக்கூடிய மனைவி, 8 மாங்கல்யம். இது ராசி லக்கணம் 2க்கும் பார்க்கணும். 1, 2, 7, 8 அதன் அதிபதிகளை பார்க்கணும். தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய சுக்கிரன், குழந்தை பாக்கி தரக்கூடிய குரு, 5ஆம் இடம், அதெல்லாம் பார்க்கணும். இவ்வாறு பார்க்கும்பொழுது அதோடு சனி செவ்வாய் ராகு கேது தேய்பிரை சந்திரன் போன்ற பாவக்கிரகங்கள் பார்வை சேர்க்கை முறையில் தொடர்பு கொண்டால் அவங்களுக்கு காலதாமதம் ஆகும் திருமணம். இதுதான் விதி. அடுத்து வங்கித்துறையில் வேலை பார்க்கணும்னா புதன் சுபத்துவமாக இருக்கணும், தொழில் ஸ்தானத்தோடு தொடர்பு கொள்ளணும், சிம்மமும் சூரியனும் வலுத்து இருக்கணும். இதுதான் அரசு வேலை கிடைக்கக்கூடிய வேலை. அதுலேயும் வங்கித்துறையில் கிடைக்கணும்னா பொருளாதாரத்துறை, வங்கித்துறை அப்படின்னு. இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட அந்த உதாரண ஜாதகத்தை பார்க்கும்பொழுது இவங்களுடைய பிறந்த தேதி அப்படிங்கிறப்ப 23/9/1995 6:40 AM. பிறந்த ஊர் நான் கூற விரும்பலை, ஏன்னா ரகசியம், அவருடைய பிரைவேசிக்காக. இப்போ இந்த சாதகம் திரையில் தெரிகிறது பாருங்க. இவருக்கு கன்னி லக்கணம், ராசி சிம்மம் ராசி, பூர நட்சத்திரம். இப்போ லக்கணத்திலே சூரியன் புதன் சுக்கிரன் 3 முக்கூட்டு கிரகங்கள் இருப்பான். எப்பவே சூரியனோட புதனும் சுக்கிரனும் இருக்கும், அல்லது முன்பின் ஒரு ராசிக்குள்ள புதனும் முன்பின் 2 ராசிக்குள்ள சுக்கிரனும் இருக்கும். அதனாலதான் புதனையும் சுக்கிரையும் உள்வட்ட கிரகம். இது 3 இடத்துல சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அதுக்கு அடுத்து 2ல் செவ்வாய் ராகு, 3ல் குரு, அதுக்கு அடுத்தபடியாக 6ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல சந்திரன். ஓகேங்களா? இப்போ பார்ப்போம். இவர் ஏன் மஸ்ட் என்னன்னா, இவருக்கு ஏன் லேட் மேரேஜ். இது வரைக்கும் வயசு 2 ஜாதகம் பார்க்க வரும்போது 31 வயசு, 30 வயசு 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அப்போ இவர் ஜனன காலத்தில் சுக்கிரதசை இருப்பு 16 வயசு, 14 வருஷம் 10 மாதம் 9 நாள். ஓகேங்களா? இப்போ அவருக்கு அட் ப்ரெசண்ட் என்ன ஜாதகம் பார்க்க வரும்போது சந்திர தசையில் கேது புத்தி நடந்தது. இப்போ இந்த ஜாதகத்தை கவனிங்க. இப்போ திருமணம் இவருக்கு ஏன் லேட்டு அப்படிங்கிறப்ப லக்கணங்கிற 1ஆம் இடத்தை எடுத்துக்கிறோம். லக்கணங்கிற 1ஆம் இடத்தை எடுத்துக்கிறப்ப அங்கே புதன் உச்சம், சுக்கிரன் நீசபங்க அமைப்பு, விரையாதிபதி 12 சூரியன் லக்கணத்தில் உட்காந்துருக்காரு. சூரியன் ஒரு அரைப்பாவர் அப்படிங்கிற வகையில் சூரியன் இந்த லக்கணத்தில் இருக்காரு. இது ஒன்று. சூரியன் ஒரு அரைப்பாவர் அப்படி எடுத்துக்குவோம். அது மாதிரி அமைப்பு. அப்போ தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய சுக்கிரன் நீசமாயி பங்கமாகிறாரு. இப்படி அதுக்கடுத்து லக்கணத்துக்கு 7 அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் தான் திருமணத்தை தரக்கூடிய, மனைவியை தரக்கூடிய அமைப்புல 7ஆம் அதிபதி என்ன பண்ணுறாருன்னா 3ல் நட்பு வீட்டில் மறைஞ்சிருந்து சனியுடைய 10ஆம் பார்வை, கும்பத்திலேருந்து சனி 10வது பார்வையாக அந்த 7ஆம் அதிபதியை பார்த்துறாரு. ஓகேங்களா? அப்போ 7ஆம் அதிபதிக்கு சனியுடைய தொடர்பு கிடைச்சிருது. அடுத்தபடியாக ஆனால் 7ஆம் அதிபதிக்கு சனியோட தொடர்பு கிடைச்சாலும் 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அதாவது சனி பார்வை பெற்ற குரு பார்க்குறாரு. அப்போ 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால திருமணம் உண்டு, ஆனால் லேட் ஆகும் அப்படிங்கிற அமைப்புக்கு வருது. அடுத்து ராசிக்கு 7ல் சனி. எப்பவுமே ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி, லக்கணத்துக்கு 8ஆம் இடத்தை சனி பார்க்குது. ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருந்து லக்கணத்துக்கு 8ஆம் இடத்தை சனியோட பார்வை, இங்கே கேது வேற இருக்கு. அப்போ லக்கணம் அரைப்பாவர் உட்கார்றாரு. 7ஆம் இடத்து அதிபதி குரு சனியால் பார்க்கப்படுறாரு. அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானத்தை சனி 3ஆம் பார்வையாக பார்க்குது. அதுக்கு அடுத்தபடியாக லக்கணத்துக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் பார்த்தா செவ்வாய் ராகு இணைஞ்சிருக்கு. செவ்வாயோட ராகு குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்துல செவ்வாயும் ராகுவும் இணைஞ்சு குடும்பஸ்தானாதிபதி நீச பங்கு அடைஞ்சு லக்கணத்தில் உட்கார்றாரு. அப்போ 2ஆம் இடம் கெட்டு போச்சு. அப்போ லக்கணம் கெட்டு, 2ஆம் இடம் கெட்டு, 7ஆம் இடம் அதிபதி 7ஆம் இடம் சுத்தமாக இருந்தாலும் 7ஆம் அதிபதி குரு சனியால் பார்க்கப்படுறாரு. ஆனால் 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை சுக்கிரனுடைய பார்வை இருக்கிறனால திருமணம் நடக்கும் அப்படிங்கிற விதிக்கு நம்ம திருமணம் நடக்காதுங்கிறது கிடையாது. அடுத்து பஞ்சமஸ்தானாதிபதி சனியாகி 5க்கு 2ஆம் இடத்துல, அதாவது 6ஆம் இடத்துல போய் மறைகிறாரு. புத்திரக்காரன் குருவும் சனியால் பார்க்கப்படுறாரு. தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய சுக்கிரன் லக்கணத்தில் இருந்தாலும் அவர் நீச பங்கம் பெற்று இருக்கிறாரு. இது போன்ற அமைப்புகளால் தான் அவருக்கு திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் லேட் ஆகும், காலதாமதமாகக்கூடிய தன்மைகளில் இவருக்கு இருக்குது. லக்னாதிபதியான புதனுக்கு சந்திர தசை அவயோக தசைகள்லையும் வருவார்.
இப்போ இதுக்கு வந்து சந்திர தசை முடிஞ்சு அடுத்து வரக்கூடியதும் இவருக்கு பார்த்தீங்கன்னா கன்னி லக்கணத்துக்கு வரக்கூடாத திசை அப்படிங்கிற செவ்வாய் தசை வருது. புரியுங்களா? சந்திர திசையே முடிஞ்சாலும் அடுத்து வரக்கூடிய செவ்வாய் திசை இவர் உகந்ததாக இருக்குமா? செவ்வாய் ராகுவோட வேறு இணைஞ்சிட்டார். அப்போ 3 கன்னிய லக்கணத்துக்கு வரக்கூடாத 3 எட்டுக்குடைய திசை 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் ராகுவோட இணைஞ்சி 8ஆம் இடத்தோட பார்க்குறாரு. அப்போ 3ஆம் இடமாக செயல்படாமல் 8ஆம் இடம் அஷ்டமாதிபதியாக தான் செயல்பட போகிறாரு. இப்படி ஒரு அமைப்பு. அடுத்து ராகு திசை இப்படி மாதிரி அவயோக திசை அமைப்புகள் இவருக்கு இருக்குது. இருப்பினும் இவர் வந்து இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் இவருக்கு வந்து அரசு வேலை பார்க்குறாரு. அது குறிப்பாக வங்கித்துறையில். இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தா அதிக சுபத்துவமான கிரகம்னா புதன் தான். ஏன்னா லக்கணத்தில் புதன் உச்சம் ஆட்சி மூலதிரிகோணம். அவரே ஜீவனாதிபதியாகவும் வர்றாரு, 10ஆம் இடத்து அதிபதியாகவும் வர்றாரு. அப்போ இந்த புதனை வந்து சுக்கிரன் சுபத்துவப்படுத்துறாரு. புதனை வந்து சூரியன் வந்து 5 டிகிரியில் இருக்காரு. அங்கே புதன் வந்து 26 டிகிரி கிட்ட வந்தார். சூரியன் 5 டிகிரி 45 கலை. சூரியனை பொறுத்த வரைக்கும் 5 டிகிரி 45 கலை. புதன் வந்து 26 டிகிரி 2 கலை. அப்போ சூரியன் புதனை அஸ்தங்கப்படுத்தலை. புதன் உச்ச ஆட்சி போன்ற நிலைகளில் இருந்து சுக்கிரனோட மட்டும்தான் தன்னுடைய பலத்தை வந்து பங்கீடு செய்கிறாரு. 10ஆம் அதிபதி ஜீவனாதிபதியாகவும் அந்த புதன் வர்றாரு. இவருக்கு வந்து எப்படின்னா ஒரு 16 வயசு 10 மாதம் 9 நாளைக்கு பிறகு 17ஆவது வயசுக்கு பிறகு சூரிய திசையே வருது. சூரிய லக்கணத்தில் வலுவாக தான் இருக்காரு. ஓகேங்களா? அப்படி இருக்கக்கூடிய அமைப்புகளில் இவருக்கு வந்து அரசு வேலை, வங்கித்துறைகளில் வேலை பார்க்குறாரு. அப்போ வங்கியில் வேலை கிடைச்சி பேங்கில் எழுதி வேலை கிடைச்சாலும் பொருளாதார ரீதியாக அவர் வந்து சம்பாதிச்சாலும் இவருடைய திருமண யோக அமைப்புகள் சரியாக இல்லை. அதனால் வந்து இவருக்கு வந்து இன்னமும் காலதாமதம் ஆகிக்கொண்டே லேட் ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் சாதத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்தை சரி பார்க்குறதும் சகோதரக்காரன் செவ்வாயோட ராகு சேர்ந்தது சகோதர தோஷமும் இவருடைய ஜாத அமைப்புகளில் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக 9ஆம் இடத்தை குரு பார்க்குறப்ப தந்தை நல்ல வலுவான தந்தையாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் தாய்க்கு பீடை சந்திரனை சரி பார்க்குறதும் 4ஆம் அதிபதி குருவையே சரி பார்க்குறதும், அதாவது மாதிர்காரகன் சந்திரனை சரி பார்க்குது சமசப்தமாக. அதுக்கடுத்து 4ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் சனியால் பார்க்கப்படுறாரு. இப்போ தாய்க்கு சில பீடைகளை கொடுக்கக்கூடிய தன்மைகளில் இருக்கிறாரு. தாய்க்கு ஒரே கவலை தான், தன் மகனுக்கு திருமணம் நடக்கவில்லை அப்படிங்கிற ஒரே கவலையான அமைப்புகளில் இருக்குது. இதெல்லாம் வந்து அதாவது எல்லாமே இந்த கிரக அமைப்புகள் தான். ஒரு மனித வாழ்க்கையை வெளியிடத்து செல்வது கோள்களுடைய ஆட்டம் அப்படிங்கிறத 100% 100% வந்து இந்த ஜாதகம் மெய்ப்பித்து காட்டுகிறது அப்படிங்கிறதா. இதுபோன்று உங்களுக்கும் ஜாதக ஆலோசனை பெறணும்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ், பிறந்த தேதி, நேரம், இடம் 3ஐயும் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், செல் நம்பர், ஜிபே, ஃபோன்பே எல்லாமே ஆலின் ஒன்று தான். அதாவது 9715189647 97 151 89 647 எண்ணுக்கு நீங்கள் பர்த் டீட்டெயில்ஸ் அனுப்புனா ஜாதகத்தை கணிச்சு ஃபோன் வழியாகவே உங்கள் ஜாதக பலனை நீங்கள் பெறலாம். வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் இந்தபடியே பெறலாம். சில பேருக்கு வந்து பெண்கள், கல்லூரி படிக்கக்கூடியவர்கள் நேராக வந்து ஆஃபீஸில் வந்து பார்க்க சில பேர் வாரியாக வெக்கமாக இருக்கக்கூடிய தன்மைகளில் இது போன்ற வாய்ப்பை பயன்படுத்தி வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஜாதக பலனை பெறலாம். எல்லோரும் மின்பிட்டிருப்பதே அன்றி யாதொன்றும் அறியேன் பராபரமே. மீண்டும் ஒரு புதிய ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு பலன் சொல்ல வருகிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது சோபா ரவிச்சந்திரன், சோதிடர்.